அன்புக்குரியவர்களே, கடந்த சில ஆண்டுகளா அரசாங்கம் எல்லா மக்களையும் சுதந்திர தினத்தன்று வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றச் சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. எல்லாரும் செய்கிறாங்களா என்னன்னு தெரியலைங்க. ஒரு 10% செய்கிறாங்க, அரசாங்கம் சொல்லுது அப்படின்னு. இது நம்முடைய தேசபக்தியை காட்டுவதற்கு அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறாங்க. சரி, இப்போ நாம் வீடுகளில் கட்டுவது கட்சி கொடியோ கருப்பு கொடியோ அல்ல, எப்படி வேண்டுமானாலும் கட்டி வைப்பதற்கு. இது நம்முடைய விடுதலையின் சின்னம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து அவர்கள் இரத்தத்திலே விளைந்த தியாக சின்னம் நம்முடைய தேசக்கொடி. இந்த தேசிய கொடியை ஏற்றுவதற்கு இறக்குவதற்கு ஃப்ளாக் கோடு என்று வரைமுறை இருக்கிறது. வரைமுறை தெளிவாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதன்படி அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், ஊர் பொது இடங்கள் இங்கெல்லாம் சுதந்திர தினம் அல்லது குடியரசு தினம் இந்த நாட்களில் எல்லோரும் கூடி அதற்குரிய விதிமுறைப்படி தேசிய கொடியை ஏற்றுவார்கள், சல்யூட் பண்ணுவாங்க, இனிப்பு கொடுப்பார்கள், சுதந்திரத்தின் பெருமையை பற்றி பேசி கலைந்து செல்லுவார்கள். அன்று மாலை சூரியன் மறைவதற்கு முன்னால் கொடியை அதற்குரிய மரியாதையுடன் இறக்குவார்கள், மடித்து அதனுடைய இடத்திலே வைத்து விடுவார்கள். இதுதான் ஃப்ளாக் கோடு. ஆனால் இப்போ இந்த கடந்த சில வருஷங்களாக தேசபக்தி முக்தி போய் வீடுகளில் கொடியேற்றுறோம். ஏற்றுவது கிடையாது, திருத்தம், கட்டி வைக்கிறோம். வீட்டில் கிடக்கிற மாப்பு குச்சி இருக்குல்ல, அந்த மாப்பு குச்சியில் கட்டி கூரையில் சொருகி பக்கவாட்டில் துணி காய வச்ச மாதிரி தொங்குதுங்க தேசிய கொடி. இதுவா தேசிய கொடிக்கு மரியாதை? இதுவா தேசபக்தி? அதே மாதிரி பாருங்க, என் வீட்டுக்கிட்ட ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருத்தர் இருக்காருங்க. மத்தியில் ஆளுங்கட்சி பிரமுகர், பெரிய கட்சி பொறுப்பில் இருக்காருங்க. அவர் வீட்டில் போன வருஷம் அப்படி போகும்போது பார்த்தேன். ஒரு வேலைக்காரன் வந்தாங்க, ஒரு உயரமான ஸ்டூலை போட்டான். அவர் வீட்டுக்கு எதிரில் டெலிஃபோன் போஸ்ட் இருக்குங்க. அந்த டெலிஃபோன் போஸ்ட்டில் ஒரு தேசிய கொடியை முடிச்சு போட்டு கட்டிட்டான். ஒரு மாசமா அந்த கொடியை அவுக்கலிங்க, அது வாடுக்கு தொங்கிக்கிட்டு கிடக்கு. இது கொடிக்கு செய்கிற அவமரியாதை இல்லையா? ஒரு மாதம் கழித்து இதை யார் சுட்டி காட்டினாங்களோ தெரியாதுங்க. மறுபடியும் ஒரு வேலைக்காரன் ஏறினாங்க, ஏறி அந்த முடிச்சு அவுத்து பார்த்தான், வரலைங்க. கையால் பிச்சுட்டான். பிச்சுட்டு அதை அந்த பழந்துணி சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி சுற்றி அந்த வீட்டு போர்ட்டிகோவில் உட்கார்ற பெஞ்ச் இருந்துங்க, அது மேலே போட்டு அவன் பாட்டுக்கு தோட்ட வேலை செய்ய போயிட்டான். ஸோ இது எவ்வளவு பெரிய அவமரியாதை தேசிய கொடிக்கு. காலையில் ஏற்றுகின்ற கொடி மாலையில் இறக்கப்பட வேண்டும். வாகா பார்டரில் வீடியோ பார்த்துருப்பீங்க, எத்தனை பெரிய மரியாதை கொடுக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி தொங்க விட்டு தான் உங்கள் தேசபக்தியை காட்டணும்னு இல்லை. உங்களுடைய அலுவலகங்கள் நடக்கின்ற கொடியேற்றத்தில் கலந்து கொள்ளுங்கள், சல்யூட் பண்ணுங்க, வீட்டில் படுத்துங்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் அற்புதமாக கொடியேற்றம் நடக்குது. அங்கே போங்க, அங்கே யாரும் உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ள மாட்டாங்க. போய் பெருமையாக நில்லுங்க, கொடியேற்றத்துக்கு வந்தேன்னு. கொடிக்கு சல்யூட் பண்ணுங்க, அவங்க கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருங்க. அப்படி இல்லையா, ஊர் பொது இடத்துல ஊர் தலைவர்கள் கொடியேற்றுறாங்க, அதில் கலந்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிட நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடியேற்றத்தில், ஏற்கனவே எங்கெங்க ஏற்றுறாங்களோ அது போதுங்க, அங்கே போய் கொடியேற்றத்தில் கலந்துக்குங்க. நீங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு தேசிய கொடியை கட்டி அது ஒரு மாசமா பழந்துணி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குங்க சார். இது தேவையில்லையே. தேசபக்தியை காட்டுறதுக்கு 1000 வழி இருக்குங்க, அதை செய்யுங்க.
தேசிய கொடியோட யாரும் விளையாடக்கூடாதுங்க. ஏன்னா இது நம்முடைய பெருமை, இது நம் பெரியவர்களின் தியாகம். அதற்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். வாழ்க வளமுடன்.